மீனராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. இந்த மீன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மீன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தாங்க உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே நினச்சிட்டு இருப்பீங்க. தினம் தினம் அதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. நீங்கள் கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டமும் தாங்க தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிருச்சு. நான் உங்கள் மனசில் ஏதாவது கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மீன ராசிக்காரங்க நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் சரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய மீன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டே தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களுடைய சனியுடைய வக்கிர நிவர்த்தி, குருவுடைய வக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, 5 வருட கிரகணங்களுடைய சேர்க்கை எல்லாமே வரப்போகிறதால இனி இத்தனை நாட்களாக நீங்கள் இந்த ஒரு கருடம் 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் பெரும்பாலான மீன ராசிக்காரங்க
சந்திச்சிருப்பீங்க. என்னதான் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலுமே கூட பொருளாதாரத்தில் மிகவும் பார்த்தீங்கன்னா தங்கி தாங்க இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அது முழுவதுமாக மீன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா உங்களுக்கு சரியான வருட கிரகங்களுடைய மாற்றம் இல்லாததால் அந்த குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2025 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் முழுவதும் மாறப்போகுது அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. உங்களுக்கு மிகவும் ஏமாற்றம் தாங்க 10 மாதமாக கிடைச்சிருக்கும். இப்போ 11வது மாதம் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு மாறுதலும் முன்னேற்றமோ நீங்கள் நினைத்த மாதிரி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு 7 மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த 7 மாதம் காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமாக சனியுடைய வக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. 6-7 மாதம் முழுவதுமாக உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலம் சனி மூலியமாக கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல குருவாக இருக்கிறாரு. இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன் மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும் முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் ராசி அதிபதியை கொண்டதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு இப்போ இனிமேல் நீங்கள் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்க இடத்துக்கு போக போகிறீங்க. சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு விரைவில் அமைய போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்குறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, அவனை பார்த்து சுக்கிர உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்கு ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைத்த வேலை 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை, உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்களுக்கு மதிப்பு மரியாதையான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழில் லாபம் அப்படின்னா சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரப்போகுதுங்க. உங்களை சேருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயருங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்குங்க. மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறம் இல்லை நிறைய கூட உங்களுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு ஹை பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல சம்பள முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்க போகுதுங்க. தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகப் போகுதுங்க. லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுங்க. அந்தஸ்து உயருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுங்க. பெரியோர்களுடைய உதவி கிடைக்குங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகப் போகுதுங்க.
புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க போகுதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு உயரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் தாங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் தாங்க ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமல் நிலையில் இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலையில் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை எல்லாமே பார்க்குறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகம், ராகுகே ஜாதகம், சுத்த ஜாதகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால திருமண தடை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த மீன ராசிக்காரங்களை ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில், மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க, ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க, அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மீன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்துக்கு 3 நாள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. கண்டிப்பாக மறுபடியும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. உங்களுடைய கேஸ் எல்லாம் மறுபடியும் உங்களுடைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசி தாங்க. அது மீன ராசிக்காரங்க நல்லா லவ் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இனி கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்க தொடங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க. இனி வரக்கூடிய நாள் எல்லாமே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையும். நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க ஏற்பட்ட தடைகள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு முடிவ போகுதுங்க, நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு மீன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா இது வரைக்கும் 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடன் இல்லாத மீன ராசிக்காரங்கள் நீங்கள் பார்த்ததே ரொம்ப ரொம்ப அரிதாக தாங்க இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற நல்ல ஒரு வாழ்க்கை முறை மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக, துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கம் என தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவங்களிடத்தில் இருந்து கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது நல்லது. இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அது சரி செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தாங்க கரெக்டாக நீங்கள் வழி நடத்தணும். உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே மாறப்போகுதுங்க. எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும்.